வெல்கம் டு என் சமையல் லெஜர் வித் வினோத்குமார். இனி நம்ம செய்ய போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்டியான ஆனால் சிம்பிளான ஒரு குழம்பு. சவுத் இந்தியாவில் அதுவும் தமிழ்நாட்டில் இது ரொம்ப ஃபேமஸ். அவசரத்துக்கு இந்த குழம்பு தான் பண்ணுவாங்க. அவசரத்துக்கு பண்ணாலும் இது ரொம்ப டேஸ்ட்லாம் கம்மியாக இருக்குன்னு நினைக்காதீங்க, செம்ம டேஸ்டியாக இருக்கும். நம்ம இன்னைக்கு பண்ண போகிறது வத்தல் குழம்பு. இதில் போடுற வத்தலுமே ரொம்ப ஸ்பெஷலானது. தாமரை தண்டு வச்சு வத்தல் இருக்கு இல்லையா, அதை தான் இன்னைக்கு போட போகிறோம். அதை லோட்டஸ் ஸ்டெம் வத்தல். இதை வச்சு இந்த குழம்பு பண்ண போகிறோம். செம்ம டேஸ்டியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. இந்த குழம்புக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு நம்ம பார்க்கலாம். காஞ்ச மிளகா 5லேருந்து 6 நம்பர், மல்லி விதை 1.5 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1/2 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், துவரம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன், வெல்லம் ஒரு சின்ன துண்டு, புளி 50 கிராம், தாமரை தண்டு 10லேருந்து 15 நம்பர், மஞ்சள் தூள், பெருங்காயம், கருவேப்பிலை, உப்பு, நல்லெண்ணெய் 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன். இப்போ நம்ம குழம்பு பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த குழம்புல ஃபஸ்ட்டு நம்ம பொடி ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். நம்ம சொன்ன பொருட்களை சிலது பொடிக்கும் யூஸ் பண்ண போகிறோம், தாளிப்புக்கும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள் ஜீரகம், அதே மாதிரி இந்த வெந்தயம்லாம் பொடி அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம், தாளிப்புக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது மாதிரி பிரிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த பொடி அரைக்கிறதுக்கு என்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வரமிளகா. வரமிளகா பார்த்தீங்கன்னா நான் காஷ்மீரி சில்லியும் எடுத்திருக்கேன், நார்மல் மிளகாயும் மிக்ஸ் பண்ணிருக்கேன். ஸோ 3 காஷ்மீரி சில்லி, ஒரு 2 நார்மல் மிளகா. அதுக்கப்புறம் மல்லி, ஜீரகம், மிளகு, அப்புறம் வெந்தயம், அப்புறம் கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு. இதுதான். இதை ஃபர்ஸ்ட் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இது பண்ணுறதுக்கு பதிலாக சாம்பார் தூளுமே யூஸ் பண்ணலாம். பட் சாம்பார் தூள் அதுவும் நல்லா தான் இருக்கும். இன்ஸ்டன்ட்டாக பண்ணணும், சீக்கிரமாக பண்ணணும்னா சாம்பார் தூள் யூஸ் பண்ணுங்க. கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா இருக்குன்னா இதெல்லாம் இந்த பொருள் யூஸ் பண்ணலாம். ஸோ சாம்பார் தூள் யூஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணணும்னா கொஞ்சம் சாம்பார் தூளோட கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கும், கொஞ்சம் கலருக்கு நல்லா வரும். அதர்வைஸ் சாம்பார் தூளே போதும், வேற எந்த அடிஷனலும் இதுக்கு தேவை கிடையாது. நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டேஸ்டி ஆகிறதுக்கு இந்த பொடியை ரெடி பண்ணி நம்ம வத்த குழம்பு பண்ண போகிறோம். அடுப்பு மேக்ஸிமம் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இதெல்லாம் கருக ஆரம்பிச்சிடும், நல்லா இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு நீங்கள் தனித்தனியாக வறுத்துக்கோங்க. ஆனால் கொஞ்சம் பொருள் தான் வச்சுருக்கோம். நீங்கள் நிறைய சாமான் இருந்தீங்கன்னா தனித்தனியாக வறுத்துக்கோங்க. நம்ம எல்லாமே கொஞ்சம் தான் வச்சுருக்கோம். ஸோ நான் மொத்தமாக போட்டே வறுக்கிறேன். கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, இந்த வரமிளகா, இந்த மல்லி விதை, அப்புறம் மிளகு. இந்த வத்த குழம்பு இந்த மிளகு காரம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஜீரகம் ரஃப்லாக 1 டேபிள் ஸ்பூன், தாளிப்புக்கும் தேவை. ஸோ அதுக்கு தகுந்த பேலன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி வெந்தயம் 1/4 டேபிள் ஸ்பூன். நம்ம தாளிப்புக்கும் போட போகிறோம், வறுக்கிறப்பையும் போட போகிறோம். ரொம்ப வெந்தயம் போட்டிங்கன்னா கசக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அதோட கம்மியாக இருந்தால் கூட ஓகே தான். இது எல்லாமே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் பொறுமையாக ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க. இந்த பிரச்சனைலாம் வேணாம், நான் ஈஸியாக பண்ணணும்னா சாம்பார் தூளும் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடரும் பண்ணுங்க, தாராளமாக போதும். இந்த மசாலாலாம் அந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணுறப்ப ஒரு ஸ்மெல் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வத்த குழம்புக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு. நம்ம ஊரில் இந்த காய்கறிகள்லாம் சீசனுக்கு தான் கிடைக்கும். எல்லா டைம் எல்லா காய்கறியும் கிடைக்காது. ஸோ நம்ம ஊர் ட்ரெடிஷ்னலாக கிடைக்கிற காய்கறிகள், அதாவது கத்திரிக்காய், வெண்டைக்காய், சுண்டைக்காய், மணத்தக்காளி, இந்த மாதிரிலாம் எல்லா டைமும் கிடைக்காது. சில டைம் மழை அதிகமாக வரப்போ சில டைம் காய்கறி கிடைக்காம இருக்கும், இல்லைன்னா வெயில் ஜாஸ்தியாக இருக்கும், தண்ணி இல்லாமல் காய்கறி கிடைக்காம இருக்கும். ஸோ நம்ம அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, காய்கறி எப்போ நிறைய கிடைக்குதோ அப்போ அதெல்லாமே உப்பு தடவி சன்ட்ரை பண்ணியிருக்காங்க. அதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு எப்போ காய்கறி இல்லையோ, எப்போ காய்கறி தட்டுப்பாடு இருக்கோ அப்போ இந்த காய்கறி யூஸ் பண்ணி ஒரு குழம்பு பண்ணியிருக்காங்க. இதுதான் வத்த குழம்பு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். அதே மாதிரி வத்த குழம்புமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணி வச்சிங்கன்னா ஈஸியாக ஒரு 2-3 நாள் ஈஸியாக ரெஃப்ரிஜரேஷன் இல்லாமே இருக்கும். நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணுறோம், இந்த ட்ரை ஸ்பைசஸ் யூஸ் பண்ணுறோம், புளி யூஸ் பண்ணுறப்ப இதை ரொம்ப நாள் தாங்கும். அதே மாதிரி இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணுறப்ப இன்னும் ஜாஸ்தியாக கூட நாட்கள் வச்சுக்கலாம். அது நல்லா சுண்ட வத்த குழம்பு வச்சுட்டு ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு எப்போ தேவையோ அதை தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணி வத்த குழம்பு பண்ணலாம். அதுவுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ வத்த குழம்பு ரொம்ப ட்ரெடிஷ்னல் டிஷ் கிடையாது, ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஹிஸ்ட்ரி இருக்கிற ஒரு டிஷ்ஷு. இப்போ இது ஆல்மோஸ்ட் ரோஸ்ட் ஆகிடுச்சு. லைட்டாக கலர் மாறி, இந்த பருப்போட கலர் மாறி இருக்கும். இதுதான் நீங்கள் தனித்தனியாக அரைக்கிறப்ப சில டைம் இந்த மிளகோட எப்போ வறுப்போட கல்யாணம் தெரியாத வெடிக்கிறப்ப தான் தெரியும். இப்போ சேர்த்து போடுறப்ப
இந்த பருப்போட கலர் லைட்டாக மாறுது இல்லையா? இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா இதை ஆறுனதுக்கப்புறம் நல்லா பொடியாக அரைக்க போகிறோம். அந்த கேப்பில் நம்ம வந்து குழம்புக்கு ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இது வந்து பாத்திரத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம வறுத்த ஸ்பைசஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாமே வந்து ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் இதை அரைக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இப்போ வந்து தாளிப்பு ரெடி, அதாவது எண்ணெயை ஊற்றி தாளிச்சுட்டு நம்ம புளி தண்ணியை ஊற வைக்க போகிறோம். இந்த குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் தான். நீங்கள் வேறு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணாலும் இந்த டேஸ்ட் வராது. நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் நல்லெண்ணெய் தாராளமாக யூஸ் பண்ணணும். நான் இங்கே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். பேலன்ஸ் என்ன நான் அப்புறம் ஊற்ற போகிறேன். ஈஸிலி ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணால் தான் இந்த குழம்பு கெடாமல் இருக்கும். இன்னும் சூடானதுக்கப்புறம் நம்ம தாளிச்சுட்டு புளி தண்ணியை ஊற்றி நம்ம வந்து கொதிக்க வைக்க போகிறோம். எண்ணெய் சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடானோன்னே கடுகு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போடுங்க. நீங்கள் கம்மியாக போடணும்னு போட்டுக்கலாம். வெந்தயம் கொஞ்சம் போதும். இது வாசனைக்கும் வந்து கசப்பு தன்மைக்கு தான். வெந்தயம் வந்து ஒரு பிஞ்சு. அதே மாதிரி ஜீரகம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன். இதெல்லாம் நீங்கள் அதிகமாக போடணும்னாலும் போட்டுக்கலாம். ஃப்ளேவர் பிடிக்குது அதிகமாக போடணும் போட்டுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை தாராளமாக போட்டுக்கலாம். தாளிப்பு முடிஞ்சுது. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த 50 கிராம் புளி இருக்கு இல்லையா, அது நல்லா நான் திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். ஓரளவு நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம உள்ளே ஊற்ற போகிறோம். இந்த புளி வந்து நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும். நான் இதோட சேர்த்து என்ன பண்ண போறேன்னா இந்த மஞ்சத்தூளையும் வந்து இதெல்லாம் ஒரு அளவுலாம் கிடையாது, ஒரு 1/4 டீஸ்பூன் அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது எல்லாமே நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணு. இந்த நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணோம் இல்லையா, அது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம வந்து நல்லா பொடியாக அரைக்க போகிறோம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. நல்லா பொடியாக அரைச்சிருக்கணும். இது பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு பொடியாக இருக்கும். இந்த அளவுக்கு பொடியாக இருந்தால் தான் இந்த குழம்புக்கு நல்லா இருக்கும். இல்லைன்னா அந்த குழம்பு வந்து வாயில் தட்டுப்படும். நீங்கள் சாப்பிட்றப்ப இந்த மல்லி வெந்தயம்லாம் போட்டுக்கோங்க இல்லையா, அதெல்லாம் வாயில் தட்டுப்படும். குழம்புக்கு சுத்தமாக நல்லா இருக்காது. ஸோ இந்த அளவுக்கு பொடியாக இருந்தால் தான் இந்த குழம்புக்கு நல்லா இருக்கும். இந்த அரைச்ச பொடி வந்து இந்த அளவுக்கு பொடியாக இருக்கணும். இப்போ இந்த டைமில் நம்ம இந்த புளி தண்ணியை நல்லா வந்து கொதிச்சிருச்சு. இதை கொஞ்சம் டைல்யூட் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா இந்த பொடியை போட்டதுக்கப்புறம் அந்த குழம்பு நல்லா திக்காயிடும். ஸோ நமக்கு இது ஆல்ரெடி நம்ம புளியும் நல்லா சுண்டிருச்சு. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இந்த நம்ம அரைச்சதை மிக்ஸ் பண்ணுங்க. நம்ம இது ஆறுனப்பே ஏதாவது கொதி வரதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த பொடி வந்து கட்டி கட்ட ஆரம்பிச்சிடும். அப்புறம் அதை ஒரு கிண்டுறதுக்கு உங்களுக்கு வேலையாக இருக்கும். ஸோ நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இந்த பொடி ஆட் பண்ணுங்க. அப்போ தான் வந்து கட்டி கட்டாமல் இருக்கும். இப்போ வந்து இந்த குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த பொடி நம்ம அரைச்சி வச்சிருக்க பொடி மொத்தமாக போட போகிறோம். இது அதிகம்லாம் நினைக்காதீங்க. நம்ம இந்த கடலைப்பருப்பு துவரம் பருப்புலாம் போட்டதுனால ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கு. பட் இந்த அளவுக்கு பொடி சேர்த்தா தான் இந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா இந்த குழம்புக்கான அந்த பேஸ் நல்லா ஃபார்ம் ஆயிருக்கும். ஒரு 2-3 நிமிஷம் அது கொதிக்கட்டும். அப்போதான் அந்த நம்ம போட்டுக்கிற பொடியும் இந்த புளியெல்லாம் நல்லா வந்து இன்ஃபியூஸ் ஆகும். ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ இந்த குழம்பு வந்து கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு சின்ன துண்டு வெல்லம், ரொம்பலாம் கிடையாது, நம்ம அந்த காரம் புளிப்பு உப்பு இதெல்லாம் போட இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு வந்து ஒரு சின்ன துண்டு வெல்லம், ரொம்பலாம் போட்டுறத இனிக்க ஆரம்பிச்சிடும். இதோட இந்த குழம்புக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, இது வந்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இது கொதிக்கிறப்பயே கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றுங்க. ஏன்னா இது வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ரெண்டாவது இது ப்ரிசர்வ் பண்ண போகிறோம். ஸோ நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றுங்க. ஈஸிலி ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. அப்போ தான் இந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும். இந்த குழம்பு வந்து ஈஸிலி வந்து ஒரு 4-5 பேர் சாப்பிட்லாம். நீங்கள் ஒரு ஆள் தான் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா இது ஈஸியாக ஒரு 2-3 நாள் ப்ரிசர்வ் பண்ணலாம், ரெஃப்ரிஜரேட் பண்ணலாம், கெட்டே போகாது, செம்ம டேஸ்டியாக இருக்கும். அது மாதிரி இந்த குழம்புலாம் வந்து ஒரு நாளைக்கு அப்புறம் சாப்பிட்டாலே இந்த டேஸ்ட் பயங்கரமாக என்ஹான்ஸ் ஆகிருக்கும். இன்னைக்கு பண்ணிவிட்டு இதை வந்து இன்னைக்கு நைட் வச்சு நாளைக்கு காலையில் சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து வத்தல் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கும் நல்லெண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம நல்லெண்ணெயில் நம்ம அந்த தாமரை ஸ்டெம் இருக்கு இல்லையா, தாமரை தண்டு, அதை வந்து வறுக்க போகிறோம். ஸோ அதுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கோ. ரொம்பலாம் தேவையில்லை, சும்மா ஒரு 1-1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இது எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம அந்த வத்தலை போட்டு வறுக்கலாம்.
இப்போ என்ன சூடாயிடுச்சு, இந்த தாமரை ஸ்டெம் இதை போட்டு இதை அப்படியே நம்ம வறுக்க போகிறோம். இது எவ்வளோ வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். இது உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிக்குது நல்லா இருக்குன்னா நீங்கள் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம், பிரச்சனையே கிடையாது. இது வந்து ஒரு நிமிஷத்துக்கு கம்மியாக தான் வந்து பொரியும், ரொம்ப நேரம் ஆகாது. நார்மலாக பாருங்க அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகும், நம்ம அப்பளம் பூ பொரியிற மாதிரி பொரியும், அவ்வளோதான். இதுக்கு மேலே விட்டிங்கன்னா ரொம்ப விட்டிங்கன்னா கருகிடும், இந்த கலர் மாறுது பாருங்க, அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம அந்த வத்தலை அப்படியே வடிகட்டிட்டு அப்படியே இந்த குழம்புல போடப்போம். அவ்வளோதான், வத்த குழம்பு ரெடி. கடைசியாக ஒரே ஒரு சின்ன விஷயம், பெருங்காயம் ஆட் பண்ண போகிறோம். இந்த பெருங்காயம் ரொம்ப முக்கியம். இந்த பெருங்காயம் ஃப்ளேவர் வந்து வத்த குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வந்து இந்த கெட்டி பெருங்காயம் கிடச்சி அதை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி பண்ணாலும் நல்லாயிருக்கும். இல்லைனா இன்ஸ்டண்ட்டாக நமக்கு அவசரத்துக்கு இந்த மாதிரி பவுடரை மிக்ஸ் பண்ணி போட்டுருங்க. பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு போதும், அவ்வளோ. இப்போ இந்த வத்த குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இந்த தாமரை, இந்த லோட்டஸ் ஸ்டெம் இருக்கு இல்லையா, தாமரை தண்டு, அதை நம்ம வந்து வறுத்து போட்டிருக்கோம் இல்லையா, இது ஊறுறதுக்கு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இது வந்து சாதத்தில் பேச சூப்பராக இருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். சாதத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த அருமையான தாமரை தண்டு வத்த குழம்பு நான் வந்து சாதத்தோட பிசைஞ்சு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். இந்த குழம்புமே இந்த எண்ணெயோட, அந்த எண்ணெய் கொஞ்சம் அந்த குழம்பு கொஞ்சம், அதை எப்படி இந்த எண்ணெய் இல்லாமல் யூஸ் பண்ணிங்கன்னா இதுக்கு டேஸ்ட்டே கிடையாது. நம்ம இந்த குழம்பு எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். இதோட ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா செமையாக இருக்கும். நீங்கள் நம்மள்ட்ட அப்பளம் கிடையாது, பட் அந்த குழம்பு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். ஆஹா, சூப்பராக இருக்கு. நான் போட்டிருந்த ட்ரை ஸ்பைசஸ், ஜீரகம், மிளகு, வத்தல், மல்லி எல்லாமே ஈக்குவலாக கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி அந்த தாமரை தண்டு சூப்பர். இங்கே எல்லாமே கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு. இந்த நல்லெண்ணெய் வந்து இந்த ஹைலைட்டு. தப்பி தவறி கூட வத்த குழம்பு வேறு ஏதாவது எண்ணெயில் பண்ணிடாதீங்க, நல்லெண்ணெய் ரொம்ப முக்கியம். செம்ம டேஸ்டியாக இருக்கு. இதே மாதிரி நீங்கள் என்ஜாய் பண்ணி சமைங்க, நல்லா ஹாப்பியாக சாப்பிடுங்க. நான் இப்போ ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு இருக்கேன்.